மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலூர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசெரு கண்ணியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலூர் பவியே அருள் நிறைத்தாயே வாழ்க வாழ்க. மாசெரு கண்ணியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. வியாகுள்ள மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியினிலே சிந்தெனும் தழுதாயோ. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியினிலே சிந்தெனும் தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால் வியாகுல தியாகத்தின் மாதாவே சிலுவையின் அடியினிலே சிந்தெனும் தழுதாயோ. இன்றைய நாள் திருப்பலியானது மரித்த லூர்து சுவாமி, மைக்கேல் நாதன், அருள், திருமதி மார்க் மேரி, திருமதி மெல்வி ரோஸ், குழந்தை ஆஞ்சலோ தாமஸ் தன்னுடைய 16வது நாள் நினைவு திருப்பலியில் ஒன்றிணைந்து செபிக்கிற இவ்வேளையிலே
இறைவன் இத்தாய்க்கு முடிவில்லா பேரும்பாக்கியத்தை தந்தள்ள வேண்டும் என்று பைனஸ் மேரிக்கு தருதல வேண்டும் என்று உருக்கமாய் செபித்திடுவோம். நெத்திகளை பாற்றியே மறைத்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக. நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இத்தூய மர நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை பாவநிலைகளை எண்ணி பார்த்து மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். உமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட இருந்தவும் அடியார்கள் உமது இரக்கத்தின் நினைவாக அருள் பேற்றினை மகிழ்ச்சி சுவைத்து மகிழ் அருள் பெறுவாராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 8 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூர்பவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும்
அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 உயிருள்ள வார்த்தைகள் 25 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தன் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்காக பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோ போர் தொடுக்கும்போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கின்ற பொழுதே தூதரை அனுப்பி அமைதியான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம்
விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற இந்த நாளில், இந்த மாதம் முழுவதும் நாம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து உழைத்து மரித்த ஆத்துமாக்களுக்காய் சுபிக்கின்றோம். இறைவன் நமக்கு முடிவில்லா பேரும் பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காய் மன்றாடுவதற்காய் இதோ மன்றாடுகின்ற இந்த வேளையில் இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய வாழ்க்கை இதோ உன் சகோதரன் சகோதரி, தாய் தந்தை, மனைவி, பிள்ளைகள் ஆகியவற்றை விட்டு ஏன் தன் உயிரையே முழுமையாய் கிறிஸ்துவுக்காய் கொடுக்கிற எவரும் முழுமையான சிடராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல சவால்கள் நிறைந்த எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கிறது. எப்படி நான் யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று எண்ணுகிற வேளையில் இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்பிக்கையின் நிலையாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் பெற்ற ஒவ்வொன்றும் நம்மை நிலைநிறுத்துவதில்லை, மாறாக இயேசுவினுடைய ஒவ்வொரு பரிவிரக்கமும் நம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றன. இதோ மத்திய எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம் எவ்வாறு மழை பொழிவின் வசனம் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்தில் வாசிப்போம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. பல நேரங்களில் நாம் செய்யாத தவறுகளுக்காய், நாம் சொல்லாத குற்றங்களுக்காய் நம்முடைய வாழ்க்கையில் பிழையோடு, நம்முடைய வாழ்க்கையில் குறையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை தாங்குகிற வேளையில் நாம் அவருடைய சிலுவையை, அவருடைய பாடுகளை, அவருடைய வேதனையை தாங்குகிற பெலன் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அதனால்தான் இயேசு இன்றைய நாள் நற்செய்தியிலே 2 விதமான நிகழ்வை உவமையாக சொல்லுகிறார். இதோ கோபுரம் கட்ட விரும்புகின்றவர், வீடு கட்ட விரும்புகின்றவர், தொழிலகத்தை கட்ட விரும்புகின்றவர், இதோ திருமணம் செய்ய அதற்கான தயாரிப்பை செய்கிற ஒவ்வொருவரும் அதற்கான முன் தயாரிப்போடு இருக்கின்றவர்கள் அதை நிறைவாய் செய்ய முடியும். இல்லையென்றால் இதோ இவன் துவங்கினான், வேலையை துவங்கி இருக்கிறான், ஆனால் முடிக்கவில்லை என்று அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏளன பேச்சை நாம் கேட்க நேரிடும் என்பதை சுட்டி காட்டுகின்ற இயேசு இதோ படை என்கின்ற போரின் மத்தியிலே யார் வெற்றி யார் தோல்வி, இதோ இறைவன் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் இயேசுவினுடைய பாதையிலே வெற்றி அடைகின்றோம். ஆனால் நாம் சாத்தானோடு நாம் இருக்கின்றோம் என்றால் சாத்தான் வெற்றி கொள்ளுகிறான், நம்மை சாத்தானின் இல்லத்துக்கு இழுத்து செல்லுகிறான். நாம் இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுது எதிர்வருகின்ற சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய முகமுகமான தரிசனத்திற்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். நாம் இன்றைய நாளில் திருப்பலியின் துவக்கத்தில் நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆத்மாவை எண்ணி பார்த்து ஒப்பு கொடுத்த ஒரு காரியம், இறைவன் நம்மை அந்த காரியத்தில் நிலைத்திருக்க சுபிக்க அறைகோல் எடுக்கிறார். நித்திகளை பாட்டியை மறித்த ஆத்மாக்களுக்கு தந்தல்வீராக, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக, நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன.
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அனைத்திலும் இறைவாமை போற்றுகின்றோம். முதல் பொருட்களது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனதிலப்பின் பயணமாக இந்த அப்பத்தை மொக்க கொடுக்கிறோம். வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவாம் போற்றுகின்றோம். அருட்பொருட்களது ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனதிலப்பின் பயணமாக ரசத்தை மொக்க கொடுக்கிறோம். வாழ்வழைக்கும் ஆணவானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. தாழ்மையான மனதோடும் நொறுங்கி உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றல் புரிவீராக. அன்பு தோழமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் மது கயின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, இறந்தவும் அடியார்களை தூய வழியின் வழியாக கிறிஸ்துவின் இரக்கத்தால் அவர்களுடைய பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை இறைஞ்சுகின்றோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரை கழுவ பெற்றவர்களை நீர் பரிபிரக்கத்தோடு மன்னித்திடாது தூய்மையாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. ஏனென்றால் கிறிஸ்து உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் வழியாக உமது திருமுன் எக்காலமும் மகிழ்ந்திருக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறஞ்சு புகழ்ந்து அக்களித்து முழங்குவதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராயிருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூயாவே பொழிந்து இக்காணிக்கைகளையும் இங்கு குழுமியிருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே தூய வழியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைது தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்துகையில் அப்பத்து கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மேற்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமுகம் வரவிருக்கின்ற உமது அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை தூய அன்பில் நிறைவேற செல்வீராக. மேலும் உயிர் திருமதர் நோக்கோடு தொழில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்ற அல்வரையும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயனமாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் துயரளானந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்கரெட் மரியாளா காக், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து வரைத்த அனைத்து புனிதர்களோடு நாங்கள் இடைவாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகட இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூவியாவின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக எம்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியில் விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதலுக்கு முனைந்தவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் குழுமி இருக்கிற தாய் திருச்சின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்துள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றொரு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் பயக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து தன்னையே பிட்டு உடைத்து கொடுக்கிற தேவன். நாம் வாழ்வு வரும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை வரும் பொருட்டு தன்னையே நமக்காக கொடுக்கிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தின் நேர்ந்தலை வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். வெண்ணும் வீணையிலே
நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே அகமென்னும் கோயிலிலே என் தெய்வமாய் நீருப்பார் அகமென்னும் கோவிலிலே என் தெய்வமாய் நீருப்பார் அன்பென்னும் விளக்கேற்றி உன் அடியினை வணங்கிடுவே அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே வாழ்வென்னும் சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய் வாழ்வென்னும் சோலையிலே நல் தென்றலாய் நீருப்பாய் தூய்மை என்னும் மலரை நான் தாழ்மலர் படைத்திடுவே அன்பென்னும் வீணையிலே நல்லானந்த குரலினிலே ஆலய மேடையிலே உன் அருளினை பாடிடுவே என் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென் செம்மன் தூயருளானந்த ஜெபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாத செவி சாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம் உமது இதயத்தில் பற்றி எறிந்த அன்பத்தி எங்கள் இதயத்திலும் பற்றி எரியச் செய்தருளும் உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும்
மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மர்ம நாட்டின் நல்லாயரே, உமது ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தரலும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. நிலையான ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, என்றும் உமது புனிதர்களோடு ஒளிர்வதாக. ஏனென்றால் நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக வழியாகி மாட்சியுடன் உயிர் தெழுந்தவும் ஒரே திருமகனின் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் இறந்தவும் அடியார்களுக்காக உமை வணைந்து இறைஞ்சுகின்றோம். அதனால் பாஸ்கா மர நிகழ்வுகளால் அவர்கள் தூய்மை பெற்றவர்களாய் வர இருக்கின்ற உயிர்ப்பின் கொடையால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மரித்த ஆத்மாவுடைய படநிலைகளை வந்திருக்கின்ற வேளையிலே அவருடைய குடும்பத்தார் முன் வந்து செபிக்க அழைக்கின்றோம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களுடைய பதில் வார்த்தைகள் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்ற நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். கடவுளே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும். என் விண்ணப்பத்தின் குரலை உம்முடைய செவிகள் கவனுடன் கேட்பதாக. உங்களுடைய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடக்கின்றனர். உங்களுடைய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக அவருடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது அவருடைய சொற்களுக்காய். அவருடன் நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கின்ற காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கின்ற காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவருடன் காத்திருக்கிறது. உங்களுடைய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. இஸ்ரேலரே, ஆண்டவரை நம்பியிருப்பர். பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளிலிருந்தும் இஸ்ரேலரை நம்மை மீட்பவர் அவரே. உங்களுடைய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. சுவிப்பமாக. இறைவா, இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பு அளிவதும் உமது இறை இயல்பாக இருக்கிறது. உம்முடைய திருப்பாதம் வந்திருக்கின்ற எம்முடைய அன்பு தாய் சகோதரி பைனஸ் மேரி அவருடைய ஆன்மாவில் இரக்கம் கொண்டு அவருடைய கணவர், பிள்ளைகள், குடும்பத்தார், உறவுகள், நட்புறவு அனைவரும் செலுத்தும் ஜெபங்களை ஏற்றலும். அவரது குற்றங்களை, அவற்றிலிருந்து தண்டனைகளையும் மன்னித்து அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாற்றியை மறைத்து ஆத்மாவுக்கு தந்தல்வீராக. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென்.
சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே கன்னி மாதாவே சரணம். இயேசுவின் திரு இருதயமே, உம் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடம் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆமென்.